அல்லேலூயாம், அல்லேலூயாம். சோதரம் ஒரு அறிவிப்பு. இந்தியா பெந்தேகோஸ்து தேவ சபை ஆற்றூர் சென்டர் கன்வென்ஷன் 26 ஆகஸ்ட் மாதம் 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் இந்த கன்வென்ஷன் நடைபெறுகிறது. விசேஷமாக வெள்ளிக்கிழமை 14வது தேதி மாநில பெண்கள் முகாம் நம்முடைய சென்டருடைய கன்வென்ஷன் 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் ஆற்றூர் சந்திரவளை ஐபிசி சபையில் வைத்து நடைபெறுகிறது. அந்த கூட்டங்களில் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கூட்டங்களில் போய் பங்கு பெற வேண்டும். அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் அதில் 14வது தேதி மாநில அளவில் நம்முடைய தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெண்கள் முகாம் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். அதில் எல்லா பெண்களும் வயதான தாய்மார்கள் தான் எல்லோரும் என்ன செய்யுங்க, போய் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிற நம்முடைய தலைவர் எட்வின் ராபர்ட் பாஸ்டர் அவர்கள் எல்லாரையும் கண்டிப்பாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அந்த நாளில் தேவ செய்தி கொடுக்குறவங்க பெஸ்லி மேக்ஸ்வே, இனி ஒன்று கேபி சூரியன் ஆகிய 2 தேவ ஊழியர்கள் அந்த நாளிலே தேவ செய்தி கொடுக்கிறார்கள். பாடல் ஆராதனை ஆற்றூர் ஐபிசி சபை குழுவினர் பாடுகிறார்கள். இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதற்காக ஆயத்தப்படுங்க. இதற்காக அநேக தேவைகள் உண்டு. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளால் முடிந்த அளவு என்ன செய்வோம், கொடுத்து உதவும். கர்த்தர் நம்மை இந்த கூட்டங்கள் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரட்டும். அல்லேலூயா. அந்த மாதம் 16ஆம் தேதி நமக்கு இங்கே ஆராதனை இருக்காது. நீங்கள் எல்லாரும் அந்த இடத்தில் கடந்து வரும்படி உங்களை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பரிபூர்ணம் அடைய பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டோடைய விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன செய்யணும், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டோடைய சமூகத்திலே நமக்கு அநேக பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு ஈவாய் தரும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தருகிற அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். நாம் பாத்திரவான்களாய் என்ன செய்யணும், மாற வேண்டும். ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி இருக்கிறதுன்னா அந்த பாத்திரத்தில் மறுபடியும் தண்ணி விட்டால் என்ன செய்யுங்க, கீழே தான் போய்விடும் இல்லையா? இல்லை விட நம்ம அந்த பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பாத்திரத்தில் நாம் நல்ல தண்ணீரை ஊற்றினாலும் அந்த தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒன்று பரிசோதித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை ஆண்டவர் உற்று பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒன்று நாம் வாசிக்கலாமே. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அந்த 12வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இங்கே இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார். இந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரியாக இருக்கிறார். புறஜாதிகள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஸ்திரீ தான் யார், இந்த ரூத். இந்த ரூத் எப்படி இந்த போவாசினிடத்தில் வருவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நகோமி அங்கே தேவைப்படுகிறார். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 3 முக்கியமான நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று நகோமி, இனி ஒன்று ரூத், 3வது யாருங்க, போவாஸ். இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் மிக ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகோமி அப்பத்தின்
வீடாயிருக்கிற தேவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீடாயிருக்கிற இந்த பெத்லகேமிலே பஞ்சம் வர ஆரம்பிக்கிறது. பஞ்சம் வந்து விட்டது. இதுவரை குறைவில்லாமல் இருந்த நாட்கள், இதுவரை அவர்களுக்கு எந்த ஒரு சம்பத்தும் குறைவில்லாமல் இருந்தது, இதுவரை எந்த ஒரு ஆகாரத்திலும் குறைவில்லாமல் இருந்தது. இப்பொழுது மோவாபில் இந்த பெத்லகேமிலே பஞ்சத்தினாலே குறைவுபட ஆரம்பிக்கிறது. பஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாய் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக நகோமி தன்னுடைய 2 பிள்ளைகளை கணவனை அழைத்து கொண்டு மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. தன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை இந்த நகோமி மறந்து விடுகிறார். பஞ்சத்தின் நடுவிலே தேவனை தேட மனமில்லாமல் தன்னுடைய குடும்பமும் தானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அப்பத்தின் வீடாயிருக்கிற இந்த பெத்லகேமை விட்டு மோவாப் என்கிறதான பாரம்பரியத்தை நம்பி இருக்கிற அடிமைதன வீடாயிருக்கிற அந்த மோவாபை தேடி கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு மோவாப் பட்டணம் செழிப்புள்ளதாக இருந்தது. மோவாபில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. மோவாபிலே தன் வருகிற ஜனங்களை மோவாப் தேசம் அங்கீகரித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து எகிப்தில் இருந்த பெத்லகேமில் இருந்ததானே தேவனுடைய மனுஷர்கள் இப்பொழுது மோவாபுக்கு கடந்து வருகிறார்கள். மோவாபிலே கடந்து வந்தபோது இவர்கள் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைத்தது. மோவாபிலே வந்தபோது பஞ்சம் இல்லாமல் சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் தங்களோடு அவர்களை தங்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எந்த குறைவும் இல்லை. வாழ்க்கையில் பூர்ணமான திருப்தி உள்ள வாழ்க்கை இருக்கிறது. அடிமைதனம் என்பதை அறியாமல் திருப்தி உள்ள வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே இந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலே அவள் நினைக்கிறான், நான் இதுவரை என்னுடைய பிள்ளைகள் வாலிப நாட்கள் இருந்தவர்கள், என்னுடைய பெத்லகேமிலே இவர்களுக்கு எந்த ஒரு திருமண காரியமும் நடைபெறவில்லை. இப்பொழுது மோவாபில் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. எல்லாம் கைகூடி வந்ததென்று சொல்லி தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அந்நிய தேசத்திலிருந்து பெண் எடுக்கிறாள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான நிலைமையிலே அவள் பெண் எடுக்கிறாள். தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறான். இப்பொழுது பூர்ணமான மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த குறையும் இல்லை. தன்னுடைய கணவன், மனைவி, 2 மக்களுடைய மருமக்கள் எல்லாரும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் படிப்படியாய் அங்கே தோல்விகள் ஆரம்பிக்கிறது. என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பெத்லகேமாயிருக்கிற நம்முடைய ஆலயத்திலே பல வஞ்சங்கள் வரும்போது, பலவிதமான கவலைகள் நம்மை அடிமைப்படுத்தும் போது, பலவிதமான வறட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவிதம் குறையும் போது, நம்முடைய ஆராதனை வாழ்க்கைகள் நம்முடைய ஜீவிதத்தில் குறையும் போது மோவாப் என்கிற உலகத்தை நாடி ஓடுகிறோம். உலகத்தை நாடி ஓடும்போது உலகம் நம்மை மகிழ்ச்சியினாலே வரவேற்கிறது. உலகம் நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மை உயர்த்துகிறது, நம்மை கனப்படுத்துகிறது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பின்வருகிறதான விளைவுகளை நாம் நோக்காமல் அந்த மோவாபிலே கடந்து போனத நகோமியினுடைய வாழ்க்கையை போல அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது அல்லவா? நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்கள். அநேகர் இன்றைக்கு நம்மோடு ஆராதித்தவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் அல்லவா? இன்னைக்கு அநேகர் நம்மோடு கூட ஆராதித்தவர்கள் பலவிதமான உலக பாரம்பரியத்துக்கு அடிமைப்படுத்தி விட்டார்கள் அல்லவா? காரணம் என்ன? பஞ்சத்திலே அவர்கள் நிலை நிற்க முடியாதபடி விசுவாசம் தகர்ந்து போய்விடுகிறது. இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில் இப்படித்தானுங்க. பஞ்சம் வந்தபோது தானும் தன்னுடைய பிள்ளைகளும் சம்பூர்ணமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கடந்து போனார். பெத்லகேமிலே எத்தனையோ குடும்பங்கள் பஞ்சத்தால் நிறைந்திருக்கிறது. பஞ்சத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். தன்னுடைய நாளை தினத்தை குறித்த தான கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நகோமியும் தன்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் மோவாபுக்கு கடந்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய லட்சியம் உலக பார்வையாயிருந்தது. அவளுடைய எதிர்பார்ப்பு உலக பார்வையாயிருந்தது.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் போன இடம் எல்லாம் அவளுக்கு அனுகூலமாய் இருந்தது. அவள் போன இடம் அவளுக்கு நிறைவை கொண்டு வந்தது. அவள் போன இடம் தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லா நன்மைகளை கொண்டு வந்தது. கொண்டு வந்த போது தான் அவளுக்கு மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் நடுவில் தான் தேவன் அங்கே சிட்சையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது எல்லா சம்பூர்ணமான நிலைமை, பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் நினைக்கிறாள், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ அந்த நகோமி நினைத்திருப்பாள், எனக்கு நீ 2 பேர பிள்ளைங்க கூட கிடைச்சா போதும், நான் எப்படி இருப்பேன்? முற்றிலும் பூர்ணமாக்கப்படுவேன், முற்றிலும் பூர்ணமாக்கப்படுவேன். இந்த காலகட்டத்தில் தான் தன்னுடைய கணவன் இறந்து போகிறார். தன்னுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போய்விடுகிறார்கள். அவளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இப்பொழுது சூன்யமாக்கப்படுகிறது. அவள் எதிர்பார்த்த லட்சியம் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இப்பொழுது உடைந்த பாத்திரத்தை போல தன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. உடைந்து போன அனுபவம், கலக்கத்தின் நடுவில் இருக்கிறான். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாததெல்லாம் சம்பவித்ததே என்கிற ஆதங்கத்தோடு அவள் இருக்கிறாள். தன்னுடைய கடந்த நாட்களை பெத்தேலில் இருந்த பெத்லேகேமில் இருந்ததான அந்த நாட்களை அவள் நினைத்து பார்க்கிறாள். சம்பூர்ணமாய் அல்லவா இருந்தேன், இப்பொழுது உலகத்தை நம்பி வந்ததினால் எல்லாம் இழந்து போய்விட்டேனே. தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிற்கிறதே. நான் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் வைத்திருந்தேன், பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்களே, இனி என்ன செய்வேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ஆண்டுடைய வேதம் சொல்லுது, அவள் பெத்லேகேமை திரும்ப பார்க்கிறாள். அல்லேலூயா. வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்ததான எல்லாவற்றையும் இழந்த போதுதான் பெத்லேகேமை நோக்கி பார்க்கிறாள். பெத்லேகேம் இப்பொழுது திருப்தி உள்ளதாக இருக்கிறது. பெத்லேகேமிலே செழிப்பான ஆகாரம் இருக்கிறது. பெத்லேகேமிலே எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறது. இப்பொழுது அவள் பெத்லேகேமுக்கு புறப்படுகிற நேரத்திலே தான் அவள் தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், நான் பெத்லேகேமுக்கு போய்விடுகிறேன், இனி எனக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு தருவதற்கு முடியாது, நீங்கள் உங்கள் தேசத்துக்கே போய்விடுங்கள் என்கிறார். இதுவரை ஆதரவாயிருந்த 2 மருமக்களை பார்த்து சொல்றான், உங்க தேசத்தை போங்க, என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போய் அனுப்பிச்சுக்கிறேன், பிழைச்சு கொள்றேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஒரு மருமகள் தன்னுடைய மாமியை முத்தம் செய்துவிட்டு கடந்து போகிறான். ஒரு மருமகள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1வது அதிகாரம் அதில் அந்த 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றான். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். இப்போ நகோமி தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்லுகிற, நீ போய்விடு. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு மிகுந்த சத்தமாய் அழுது அவள் திரும்ப போய் விடுகிறான். ரூத்திடத்தில் கேட்டப்போ ரூத்து சொல்றா,
நான் உம்மை விட்டு போவதை குறித்து என்னோடு என்ன செய்யண்டாம், பேச வேண்டாம். நான் எந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு முக்கியமில்லை. நான் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது என்னுடைய மாமியினிடத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய கணவன் இறந்து போனாலும் எனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவதற்கு என் மாமியால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு அவள் தன்னுடைய மாமியை பின்பற்றுகிறாள். இந்த மாமியை பின்பற்றி பெத்லகேமில் வரும்போது பெத்லகேமின் ஜனங்கள், அதோ நம்முடைய நகோமி அக்கா வர்றாங்க அப்படின்னு சொன்னப்போ நகோமி சொல்றாங்க, என்னை நகோமி என்று சொல்வானே, என்னை நகோமி என்று சொல்வானே. வேண்டாம், நகோமி என்று சொல்லாதீங்க. நகோமி என்றால் ஆசீர்வாதத்தின் வீடு. நகோமி என்று சொல்லாதீங்க. இப்போ நான் மாறா என்கிற நான் நிலைமையில் வந்திருக்கிறேன். என்னுடைய பின்மாற்ற நிலைமையினால் நான் கசந்து போய் வந்திருக்கிறேன். என்னுடைய ஜெப குறைவினாலே நான் கசந்து போய் வந்திருக்கிறேன். என்னுடைய ஆராதனை குறைவினால் நான் கசந்து போய் வந்திருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறதுனாலே நான் குறைபட்டதினால் மனக்கசந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் மன கிளேசத்தோடு வந்திருக்கிறபடியினாலே என்னை நீங்கள் மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லுகிறார். மாறா என்றால் மன கலக்கத்தின் இருக்கிறவள். இந்த மனக்கலக்கத்தில் இருக்கும் போது தன்னுடைய நாளை தினத்தை குறித்ததான கவலை ஒரு பக்கம், நாளை என்ன நான் சாப்பிட முடியும், எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேனே, எனக்குள்ள எல்லாம் நஷ்டமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலைமையிலே தள்ளப்பட்ட போதுதான் இந்த நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறான், நீ வயலில் போய் கொஞ்சம் கதிர் பொறுக்கி கொண்டு வந்தால் நமக்கு என்ன செய்யலாம், சமைத்து சாப்பிடலாம். கதிர் வந்தால் தான் சாப்பாடுங்க. அந்த நிலைமையில தள்ளப்பட்டாங்க. அந்த நிலைமையில தள்ளப்பட்டாங்க. எனக்கு தெரியுங்க, நான் பாம்பே பட்டணத்தில் தாராவி என்கிற இடத்துல கொஞ்ச நாள் ஊழியம் செய்து வந்தேன். தமிழ் ஜனங்கள் நடுவில் அங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சுங்க. கேரளாவில் உள்ள ஒரு ஹாஸ்டல் நடத்தி வந்தாங்க. கொஞ்சம் ஒரு 30-40 பிள்ளைங்க. அதில் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் 6 லாங்குவேஜ் தெரியும். 6 லாங்குவேஜ். சின்ன பிள்ளைங்க. பாம்பேயில் எப்படின்னா ஸ்கூலில் காலையிலேருந்து 7 மணி முதல் 12 மணி வரை ஒரு ஸ்டாப், 2 மணி வரை, 2 மணி முதல் 5 மணி வரை அடுத்து ஒரு கிளாஸ் நடக்கும். அப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிற அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு மேலே. இந்த பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு நம்ம அந்த பன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பன்னு, சின்ன பன்னு, இந்த பன்னு போல் அவங்களுக்கு அன்னைக்கு அங்கே ஒன்று கொடுப்பாங்க, ரொட்டி. அந்த பன்னு கூட அன்னைக்கு கிடைக்காது. எனக்கு பரிதாபமாக இருக்கும், ஆண்டவரே பிள்ளைங்கள்லாம் ராத்திரி பட்டினியாக கிடக்கணும். எனக்கு காணிக்க வர்றதில் சர்ச்சில் வர்ற எல்லாத்தையும் நான் கொண்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கும் சபதான். அந்த வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்போது எங்கே போகும்போது என்னை கூட்டிகிட்டு பாருங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் வரும்போது பேங்குக்கு போகும்போது மட்டும் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டார். நான் அந்த பிள்ளைங்களை குறித்து அதாவது கேட்டுடுவேன். ஒரு நபரை திடீர் என்ன சந்தித்த போது அவர் அந்த மண்ணு செய்கிற கம்பெனி வச்சுருக்கிறார். நான் கேட்டேன், எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 மண்ணு தேவைப்படும், உங்களால் இலவசமாக கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். பஞ்சம், பட்டினி. அவர் சொன்னார், கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்குவீங்களா அப்படின்னாரு. நான் தினமும் அதை வாங்குறதுக்கு சுமார் 2 கிலோமீட்டரு தள்ளி போகணும். சைக்கிளில் தான் போய் அதை வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேங்க, ஒன்று தான் கொடுப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் அதே ஒன்று தான் கிடைக்கும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு அதை ஒரு இது வச்சுருப்பாங்க, பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கி தருவீங்களா அங்கிள்னு அப்படின்னு கேட்பாங்க. அதை கடையில் போய் வாங்கி கொடுப்பேன். அதை அந்த மண்ணை அறுத்து அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க. பஞ்சம்.
ஜெபிக்கிறத பார்க்கணும். ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்குள்ள தேவை எங்களுக்கு தாரும் சந்தி. அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிற கேட்டிருக்கேன், பானையை அடுப்பில் வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு ஜோம் பண்ணுவாங்களாம் உதவிக்கு. நகோமி அப்படி தான். இப்போ எல்லாம் இல்லை, முடிஞ்சு போச்சு. நகோமிக்கு இப்பொழுது வேலை செய்து கொடுப்பதற்கு இருந்ததான தன்னுடைய கணவன், தன்னுடைய 2 மக்கள் மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது தானும் மருமகளும் ஒன்றியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத ஒரு வேதனையான நிலைமையில தள்ளப்படுகிறார். அந்த சூழ்நிலை ஒன்று நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த சூழ்நிலையில தள்ளப்பட்ட நிலைமையிலே இந்த நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறார், மருமகளே நீ போய் கொஞ்சம் ஏதாவது வயல் அறுப்பு காலமாக இருக்கிறது, அதில் ஏதாவது தொலைஞ்சு கிடக்கும் மதியா அதை பறக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த ரூத்து தன்னுடைய மாமியாருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. முதலாவது மாமியாருடைய வார்த்தை, அவள் தேவனுடைய வார்த்தையை போல எண்ணுகிறாள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். முதல் படி ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு முதல் படி என்னன்னா கீழ்ப்படுதல். ஆண்டோட வேதம் சொல்லுது பாருங்க, பலியை பார்க்கல் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினப்புகை பார்க்கல் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போ கீழ்ப்படுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது உயர்வை கொண்டு வருகிறது இல்லையா? கீழ்ப்படுதல் பாருங்க, கீழே படி, கீழ்படி. முதல்ல உள்ள படி தான் நம்ம என்ன செய்யும், உயரத்தில் கொண்டு வந்து விடுங்க இல்லையா? அப்போ அந்த நகோமி சொன்ன வார்த்தையை கேட்டு எந்த ஒரு மாறு பேச்சு பேசாமல் வயலில் போகிறார். வயலில் போய் அவங்க அறுக்கிறதை ஒவ்வொன்றா கிடக்கிறத நுள்ளி பொறுக்கி கொஞ்சமாக சேர்த்துட்டு வரும்போது தான் போவாஸ் அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறுகிறான். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு ரூத்து போல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கலாம். ரூத்தினுடைய நிலைமை வந்தது போல நம்முடைய ஜீவிதம் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு அனுகூலமான ஆறுதலான வார்த்தையை கூறும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு வேத வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத் என்கும் போது அவள் நட்பு, அவர் தோழி என்கிறதான வார்த்தையை அர்த்தத்தை குறிக்கிறது. அவள் எல்லாரோடும் நட்பாய் பழக ஆரம்பிக்கிறார். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை அவளை விட்டு போல் மாற்றப்பட்டது. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை காணும்படியான நேரத்தை கர்த்தர் உயர்த்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ அந்த ரூத் வந்து தன்னுடைய மாமியாருக்கு செய்ததான நல்ல குணங்களினாலே கர்த்தர் அவளுடைய செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது அவன் சொல்லும்போது சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இந்த நகோமி இப்ப யாரிடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறான்? உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்திருக்கிறான். புறஜாதியாய் இருந்ததான இந்த ரூத்து, தேவனை அறியாதிருந்ததான இந்த ரூத்து இப்பொழுது நகோமியின் மூலமாய் கர்த்தரை அறிகிறார். இப்ப நகோமியின் மூலமாய் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே பெத்லகேம் ஆகிய தேவனுடைய வீட்டின் நடுவிலே அவள் வந்தபோது அவளுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் கடந்து வருகிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, இங்கே அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து 17வது வசனம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா,
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கிற விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். இங்க ஒரு சாபம் வந்து பாருங்க. நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். நீ யாருடைய வார்த்தையை கேட்டான்? உன் மனைவி ஆகிய ஏவாளின் வார்த்தையை கேட்டு, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நம்ம செயல்படும் போது நமக்கு வருகிறதான ஆசீர்வாதம் என்னன்னா சாபமாய் மாறிவிடுகிறது. ஆதாம் இடத்துல கர்த்தர் கேட்கிறார். ஆதாம் இடத்துல சொன்னது ஏவாளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆதாம் இடத்துல இல்லை, கர்த்தர் சொன்னார், இந்த தோட்டம் முழுதும் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். நீ இதை காக்கணும், இதை பயன்படுத்தணும், இதை என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்ய வேண்டியது, தண்ணி ஊற்ற வேண்டியது, இதை பராமரிக்க வேண்டியது யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஆதாமுடைய வேலை. இப்போ ஆதாம் இடத்துல சொல்லிட்டு சொல்கிறார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியை என்ன செய்? புசிச்சுக்கோ. ஆனால் ஒன்று புசிக்காத. என்ன? தோட்டத்தில் நடுவில் ஒரு கனியை வச்சுருக்கிறேன், அதை மட்டும் என்ன செய்யாத? தொடாத. தொடும் நாளில் சாகவே சாவாய். ஆண்டவர் ஒரு சாபத்தை அங்கே வச்சார். இப்போ ஏவாளுக்கு இது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சொல்லியிருப்பான், அதான் சொல்லியிருப்பான் இல்லையா? சர்ப்பம் வந்து கேட்குது, இதில் ஏதாவது புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ? அப்போ தான் சொல்கிறான், தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. புசிச்சா என்னையும் சாகவே. அவள் புருஷன் சொன்னதை அவள் யார்கிட்ட சொன்னா? சர்ப்பத்திட்ட சொன்னான். இப்போ சர்ப்பம் சொல்லுது, சர்ப்பம் சிரிச்சிருக்கு இல்லையா? சிரிச்சிட்டு ஒரு நக்கெல்லாம் சிரிச்சிட்டு சொல்லியிருக்கோம், ஐயையோ அதெல்லாம் போயிங்க, நீ புசிக்க நாளில் எப்படி ஆவாய்? உன் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் ஆவாய் என்று சொன்னான். அம்மாவுக்கு என்ன வந்துச்சுங்க? ஒரு வார்த்தை சொல்லியிரு பார்த்தீங்களா? நீங்கள் புசிக்கும் நாளில் தேவர்களை போல ஆவாய்ன்னு சொன்ன அந்த சர்ப்பத்தின் வார்த்தை கேட்டப்போ இவளுக்கு அதன் மேல் ஒரு இச்சை வந்தது. ஒரு இச்சை. வேதம் சொல்லுது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை யாருக்கு வருகிறது? இந்த ஏவாளுக்குள் வருகிறது. ஏவாள் இடத்துல கத்தர் ஆதாம் சொல்லியிருந்தா அதை புசிக்க கூடாது, அதை தொடக்கூடாது, அதை பார்க்க கூடாது. ஏன்னா அது நம்ம தொட்டாலோ நம்ம புசித்தாலோ அது நம்ம என்ன செய்யும்? மரணத்துக்குள்ளாய் மாற்றும் என்பதை ஆதாம் சொல்லி கொடுத்திருப்பான். ஆனால் இந்த ஆதாமனுடைய வார்த்தையை இப்போ மறந்து போகல. இவ என்ன, அதை விட மேலான ஒரு இச்சை வார்த்தை கிடைத்தது. ஆதாமுடைய வார்த்தையை விட ஒரு இனிமையான ஒரு வார்த்தை என்ன வந்தது? இவங்களுக்கு கிடைச்சி. இன்னைக்கு இனிமையான வார்த்தை கேட்க தான் நமக்கு எல்லாருக்கும் என்னதாங்க விருப்பம் இல்லையா? விருப்பம் அப்படி தானே? நம்ம எண்ணும் சாபம் அப்படின்னு சொல்லி அதை விட, சே இவன் எண்ணும் சாபத்தை பற்றி பேசுவேன், ஆசீர்வாதம் சொல்லி தரவே மாட்டேன் இல்லையா? ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? சில சாபங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஆசீர்வாதம் சும்மா ஒன்றும் வராது. சில சாபம் கஷ்டப்படணும், சில தண்டனைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும், எல்லாம் கிடைச்சா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற அப்படி இல்லை. இவனோட அவன் பேசணும் நல்லா இருக்கு ஒன்று நினைப்போம், நம்ம பாஷன் இல்லைங்க சரியில்லை, அங்கே உள்ள பாஷை நல்லா பேசுகிறாரு, உடனே நினைச்சுவோம் இங்கேருந்து அங்கே தான் ஆகும். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கப்பா. ஏன்னா எங்கள் ஊரில் இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது செழிப்பாதோணுங்க, செழிப்பாதோணும். ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் அதனுடைய அருமைகள். ஆனால் இந்த ஏவாளுடைய அந்த ஏவாளிடத்திலே சர்ப்பம் சொன்ன அந்த இனிமையான வார்த்தை, அந்த இச்சைக்குரிய வார்த்தை அவளுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. அவளுடைய இருதயத்தில் அது ஆணிதரமாய் பதிந்து விட்டது. தன்னுடைய கணவனாருடைய வார்த்தையை விட அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தை அவளுக்கு ஆணிதரமாய் தன் உள்ளத்திலே பதிந்தது நிமித்தமாய் அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கணவன் அறியாமல் போய் என்ன செய்திருப்பான்? அதை பார்த்துருப்பான். இச்சையை உண்டாக்கி விட்டது யாரு? சாத்தான். இப்போ ஒவ்வொரு நாளும் போய் பார்க்குறான், ஐயோ நல்லா பார்க்க எப்படி இருக்கு, பார்வைக்கு இனிமையும் புசிப்புக்கு அழகுமா தோன்றினது போல இருக்கிறது. வர்ணிக்கிறத பாருங்க.
ஆனால் அந்த நேரத்தில் தான் இவளுக்கு ஒரு அந்த இச்சை இருக்க விடலே. அது பாவத்தை பிறப்பிப்பதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறது. சமயம் பார்த்த நேரத்தில் அதை பறித்தா புசிச்சான். புசிச்சுட்டு அவன் மட்டும் விடலை, தன்னுடைய கணவனாருக்கு என்ன செய்தா கொடுக்கிறான். இப்போ கண் திறக்கப்பட்டது. இப்போ நிர்வாணிகள் என்று அறிகிறார்கள். ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. ஆண்டவரே தோட்டத்தில் இன்னும் உலாவுற நேரத்தில் வந்தபோது யாரை காணலை? ஆதாமை காணலை. கர்த்தர் உலாவுகிற இடத்துல ஒரு நாள் நாம் இல்லாமல் இருந்தால் நம்மை கர்த்தர் தேடுவார். நம்ம தனி ஜெபமாக இருந்தாலும் சரி, குடும்ப ஜெபமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிற இடத்துல, தினமும் ஜெபிக்கிற இடத்துல நம்ம ஒரு நாள் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த ஜெபிக்கிற நேரத்தில் வருகிற ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பார், தேடுவார். அல்லேலூயா. தினமும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபம் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படும். அந்த இடத்துல போகும்போது நமக்கு தனி வித்தியாசமும் தெரியும். அப்போ இந்த ஜெபத்தினாலே அந்த ஏவாளை ஆதாமை ஏவாளை கர்த்தர் தேடின போது கர்த்தர் அங்கே இல்லை, தோட்டத்தில் காணலை. ஆதாமுக்கு தெரியும் கர்த்தர் இந்த நேரத்தில் வருவார், இந்த நேரத்தில் என்னோடு பேசுவார், இந்த நேரத்தில் என்னோடு இடைபடுவார். அந்த நேரத்தை அறிந்த ஆதாம் அவன் போய் ஒளித்து கொள்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியலை. ஏன்னா குற்ற உணர்வு, பாவ உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. கீழ்ப்படியாமை. இப்போ கர்த்தர் கேட்கிறான், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இப்போதான் கூடுதார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால இப்போ எங்கே வச்சுக்கிறேன்? ஒளிச்சிருக்கேன். பாவத்தின் அகோரமான இச்சையான வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக நேரங்களில் சீரழித்து விடுகிறது. ஆதாமை போல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. தோற்றத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். வேர்வை சிந்த வேண்டிய நிலைமை வருகிறது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறினதினாலே பாவம் அங்கே கடந்து வந்தது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே யோபு சொல்லும் போது சொல்றான், நான் என்ன செய்தேன்? பலனை எதிர்பார்த்தேன், அந்த பலன் ஒன்றும் வரல. இந்த பலனை யாருக்கு கர்த்தர் தருகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அங்கே சொல்லும்போது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசம்? ஈசாக்கு தேசத்திலே ஒரு துறவை தோண்டும் போது அவனுக்கு எதிராக எழும்பினார்கள். அப்படி 12 துறவுகளை அவன் தோண்டுகிறான். 12 துறவு தோண்டும் போது அந்த தேசத்தில் அவன் விதைப்பதற்கான அந்த இடத்தில் விதைப்பதற்குரியதான வழியை பார்க்கிறான். அவன் விசுவாசத்தோடு விதைக்கிறான். விதைத்ததான அந்த விதை அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தது. அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோங்க. நம்ம நன்மையை விதைத்தால் நன்மையை என்ன செய்வோம்? அறுவடை பண்ணுவோம். தீமையை விதைத்தால் தீமையை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நம்ம நன்மையை விதைத்துட்டு தீமையை அறுவடை பண்ண முடியாது. தீமையை விதைத்துட்டு நன்மையை அறுவடை பண்ண எதிர்பார்த்திருக்கவும் கூடாது. நன்மை செய்ய பழகணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கு விதை விதைத்த போது அவன் 100 மடங்கு கர்த்தர் அவன் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தான். அந்த அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறான். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அந்த 8வது வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது இங்க ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனாமுக்கு போயிருக்கும்போது அங்கிருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். இப்போ ஒரு ஸ்திரீ தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு போஜனம் கொடுக்கும்படி வருந்தி அழைக்கிறான். இவளுக்கு ஒரே ஆசை, என் தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? திருப்தியாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அவளுக்கு நல்ல போஜனம் கொடுக்கணும், அவரை நல்ல பராமரிக்கணும். இவருக்கு ஆசை. இவள் தன்னுடைய வீட்டிற்கு மருந்தி அழைத்து அவளுடைய கணவனாரிடத்தில் சொல்லுகிறாள். கணவனாரும் அதற்கு எல்லாம் சம்மதித்து அவள் சொல்கிறா, இவர் வரும்போதெல்லாம் இவர் தங்குறதற்கு நம்ம மாடியில் என்ன செய்யணும்? ஒரு ரூம், அறையை கட்ட வேண்டும். அறையெல்லாம் கட்டப்பட்டது. இவர் வர்றாரு, டெய்லி தங்குறாரு, போகிறாரு. ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறதுங்க, ஒரு குறைவு இருக்கிறது. இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியை உபசரிக்கிறான். தீர்க்கதரிசி வந்து தங்குவதற்கான அறையை கட்டி கொடுக்கிறான். எல்லாம் நல்ல காரியங்களை செய்து கொடுத்த போதும் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. குறைவு தீர்க்கதரிசியை பராமரித்தது நிமித்தமாய் கர்த்தர் அவங்களுக்கு நிறைவை கொடுக்கிறார். அல்லேலூயா. இவளுக்கு இருந்த குறைவு என்னங்க? இந்த ஸ்திரீக்கு இருந்த குறைவு என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை. தன்னுடைய கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தினுடைய தங்களை போஷிப்பதற்கு, தங்களுடைய லட்சியத்தை நிலைநாட்டுவதற்கு, தங்களுக்கு ஒரு வாரிசை கர்த்தர் தரவில்லை என்கிறதானே கவலை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவள் பராமரிக்கிறத விடல, அந்த பராமரிப்பு நிமித்தமாய் அவளுடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகரை உபசரிக்கிறதுனாலே நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லவர். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலிசா ஒரு ஸ்திரியை பார்த்து கேட்கிறார். இங்கே இனி ஒரு ஸ்திரீ, இது அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உமது அடியாளின் வீடு வேறு ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசியினுடைய மனைவி, தன்னுடைய கணவன் இறந்து போய் விடுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை கடன்காரர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போவதற்கு வருகிறார்கள். கடன்காரர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நீ கடனை திரும்பதா, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளை என்ன செய், விட்டுவிடு. கடன் பட்டால் நம்ம யாருக்கு அடிமை? கடன் பட்டவனுக்கு அடிமை. அப்படி தானே? நம்ம எல்லாரும் கடன் பட்டிருப்போம் இல்லையா? கடன் இல்லைன்னு உள்ளவங்க கையெழுத்துங்க பார்க்கட்டு. அந்த பாட்டி அம்மாவுக்கு மட்டும்தான் கடன் இல்லை. கடன் பட்டிருக்க யாருக்கு அடிமை? கடன் பட்டவனுக்கு அடிமை. நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அவனுக்கு யார் நம்ம அடிமை. அவளும் கடன் இல்லாமல் இருக்கணும்னு நான் சுமார் ஊழியத்துக்கு வர முன்னாடியெல்லாம் கடன் ஏமாற்றி வாங்கியிருக்கேன். கடன் வாங்கின பழக்கம் ஒன்றும் கிடையாது. நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். இப்போ இடையில கொஞ்ச நாளாக கடன் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கடன் கொடுத்தவன் ஒவ்வொரு நாளும் அவளுடைய கணவன் இறந்து போனது நிமித்தமா இனி நமக்கு இந்த கடன் பணம் கிடைக்காது, இனி இந்த நமக்கு காரியம் நிவர்த்தி ஆகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அனுப்புகிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டில் வந்தபோது இவள் தன்னுடைய மனதில் இருந்ததான வேதனைகள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறார். தன்னுடைய மனதில் இருந்ததான பாரங்களை தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறார். ஐயோ, என்னுடைய கணவனார் இறந்து போன நிமித்தமாய் என்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொண்டு போவதற்காக தினமும் இவர்கள் என்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பார், உன்னிடத்தில் என்ன
இருக்கிறது. கர்த்தர் நம்மளிடத்துல இருக்கிறத கொண்டு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். இல்லாததை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். இருக்கிறதை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். கொஞ்சம் இருந்தா போதும் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுவான். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சென்னை பட்டணத்தில் என்னுடைய குடும்ப சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் நிறைய பேர், ஒரு 3-4 பேர் பக்கம், இது எல்லாரும் சென்னையில் தான் இருக்கிறாங்க. சுமார் 20 குடும்பத்துக்கு மேலே சென்னையில் இருக்கிறாங்க. எல்லா குடும்பம் சென்னையில் இருக்கும்போது நான் 9வது கிளாஸ் 9வது வகுப்பு படிக்கும்போது லீவு நாள் கிடைச்ச உடனே வேலைக்கு போய் மணலி, திருவெற்றியூர் மணலி என்கிற இடத்துல எம்எல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அங்கே போனால் டிக்கன் ஆர்க் வெல்டு, பிட்டர், இந்த வேலை தான். இதில் நான் டிக்கன் ஆர்க் வெல்டிங் எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். நான் அதனுடைய அங்கே போய் நம்ம வேலை செய்யணும்னா டெஸ்ட் அடித்து பாஸ் ஆகணும். அப்போவுமே எனக்கு 22,000 சம்பளம் தருவாங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் போவேன், நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வேன். நிறைய ஆஃபீஸர்களுக்கெல்லாம் ப்ரமோஷனுக்குரிய அவங்க சொல்லுவாங்க, இது இன்னைக்கு முடிச்சு தந்தால் தான் எனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு அதெல்லாம் முடிச்சு கொடுப்பேன். அவ்வளோ முடிச்சு கொடுத்து நல்ல சம்பூர்ணமாக இருப்பேன் பாருங்க. இந்த 20,000 வாங்கினோடனே முதல்ல தசமபாகத்தை எடுத்து வைப்பேன். அங்கே மணலியில் ஒரு சர்ச் உண்டு. ஒரு சர்ச்சுன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 2 சைடாக இருக்கும். இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் பெண்கள் இருப்பாங்க. ஆராதனைக்கு போகிறதே 11 மணிக்கு தான் போவேன். சாட்சி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து நிற்கும்போது பதுக்கம் வந்து முன்னாடி உட்காந்துடுவேன். நாங்கள் ஒரு 6 பேர் உண்டுங்க, எல்லாம் பெண்டே கோஸ்தல உள்ளவங்க. அங்கங்கே போய் உட்காந்துடுவோம். பாஸ்டர் பார்த்தா சொல்லுவார், இவங்க நேரம் அந்த மாதிரி இருக்குது. வரது எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. அந்த எதுக்கு இந்த 11 மணிக்கு வர்றோன்னா, அதுக்கு புறம் வந்தால் போதும். ஏன் வர்றேன்னா, காணிக்க போடுறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை. காணிக்க போடும்போது புதிய நோட்டை தான் வாங்கிட்டு வருவோம். 50 ரூபா நோட்டு நட மாட்டோம். 100 ரூபா, அன்றைக்கி 100 ரூபா தான் இடுவோம். அதுவும் புதிய நோட்டு இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி அந்த திருப்பரப்பு பக்கத்தில் பணந்தோடுங்கிற இடத்துல எனக்கு ஒரு ஆண்டிக்க மகன், அவனிடத்துலேயே பைசா எஞ்சிடு பார்க்கட்டும் அப்படின்னு எல்லாம் கேட்டு அதில் நல்ல நோட்டெல்லாம் உரிய எடுத்துன்னு போய்டும். காணிக்கை இட்டுட்டு அவர் பிரசங்கம் முடிச்சு ஆசீர்வாதம் சொல்லும்போது எங்கே நிற்போம் தெரியுமா? பக்கத்தில் கறிக்கடையில் நிற்போம். சிக்கன், மட்டன், பீஃபு எல்லா வகையும் எடுப்போம். அதில் எடுத்துட்டு அதில் 1 கிலோ சிக்கன், 1 கிலோ மட்டன், 1 கிலோ பீஃபு, இது 3 தனித்தனியாக எடுத்து சர்ச்சுக்கு கொடுப்போம், பாஸ்டர் கொடுப்போம். யார் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு சின்ன பையனை வச்சு கொடுத்துருவோம், நாங்கள் வாங்கி தந்தோன்னு சொல்லி கொடு அப்படின்னு. அந்த காணிக்கு தசோபாவும் இங்கே தான் கொடுப்பேன். இந்த சர்ச்சு கட்டும்போது அவர் சொல்லும்போது சொன்னார், மறைமுகமாய் எங்களுக்கு உதவி செய்தது கன்னியாகுமரி பசங்க தான் அப்படின்னு. லட்சக்கணக்கில் அங்கே கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஒரே ஒரு மகன், சொந்த சின்ன குழந்தை தான், சின்னன்னா ஒரு 10-11 படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வந்து உட்காந்து, அண்ணா அதை வாங்கி தருவியா, இதை வாங்கி தருவியா, எந்த ஒரு நாங்கள் குறையும் சொல்ல மாட்டோம். வெகுமான நல்ல உதவிகளை செய்தோம். எங்களுக்கு ஆசை, நாங்கள் கொடுத்தா கர்த்தர் எங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாங்க. 1ஆம் தேதி 7ஆம் தேதி சம்பளம் 20,000 22,000 வாங்குவேன். 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆகும்போது பிச்சை எடுப்பேன். டேய் 100 ரூபா கடன் தருவியான்னு கேட்பேன். கையில் ஒன்றும் இருக்காதுங்க. அண்ணன் பிள்ளைங்க அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்கன்னு வாரி வழங்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு ஒரு 1,500 ரூபா வரும். வாழ்க்கை மிகவும் சூன்யமாக்கப்பட்ட நிலைமையில் மாற்றப்பட்டது. மறுநாளிலிருந்தே மற்றவரிடத்தை பிச்சை எடுக்கிறது போல ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் எங்களை கண்ணோக்கமாயிருந்தார். கர்த்தர் எங்களை படிப்படியாய் உயர்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் எங்களை குறையில்லாமல் நடத்தினார். வேலை முடிச்சு வரும்போது
ஒரு இடத்துல இருந்து மறு அட்டு முறை ஒரு கொஞ்சம் தூரம் சூப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, எல்லா சூப்பும் எல்லாம் வேண்டி குடிப்பு தான். லாட்ரி டிக்கெட் எடுக்கிறேன்னா அந்த சுரண்டு அது எடுத்து வச்சு அங்கே சுரண்டு தான். அப்படி இருந்த எண்ணெய் கத்தர் அதே ஜனங்கள் நடுவில் கத்தரனை மேன்மையாக வைத்திருக்கிறன்னா இருந்தது ஆண்டவருக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. கத்தர் கேட்குற உன்ட என்ன இருக்கு? உன்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தெல்லாம் அண்டா வாங்கு, உன வீட்டில் அண்டா இல்லைன்னு தெரியும். பக்கத்தில் இருக்கிற வீட்டில் எல்லாம் போய் அண்டா கேளு. எல்லாம் கேட்டவனை கொடுத்தாங்க. எதுக்கு கேட்குறான்னு கூட தெரியாமல் கொடுத்தாங்க. இவ கடன் பட்டவளோ இல்லவா, இதை விட்டு கடனை தீர்த்து விடுவாளோ என்று கூட பயந்துருக்கும். யாரும் எதிர்பார்க்கல. கேட்டவங்க எல்லாரும் கொடுத்தாங்க. இப்போ வீடு நிறைய அண்டாவாய் மாற்றப்பட்டது. இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நீயும் உன் பிள்ளையும் அறையிலே போய் கதவை போட்டு அந்த எண்ணெயை மற்றதில் எல்லாம் ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு ரெண்டாவது அண்டா நிறைஞ்சும் கொஞ்சம் எண்ணெய் எப்படி ஆகிவிடுது? பலுகி பெருக கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவ கொஞ்சத்தையும் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்தாள். அதன் மூலமாய் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த கடன் தீர்வதற்குரிய அளவிலே, அவளுடைய கடன் முழுவதுமாய் பரிகரிக்கக்கூடிய அளவிலே கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததை முழுவதுமாய் வெளிப்படுத்தினாள். அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் இனி ஒன்று பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் அந்த 10வது வசனம் வாசிக்கலாமே. அப்படி அவள் எழுந்து அவன் சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்குள் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறதை கண்டான். இங்கே ஒரு விதவையை காண்கிறான். இது யார் காண்கிறது? தீர்க்கதரிசியாகிய எலியா சாரிபாத் என்கிற ஊருக்கு வருகிறான். இந்த சாரிபாத் என்கிற ஊருக்கு வந்தபோது ஒலிமுக வாசல் அண்டையிலே வந்த நேரத்திலே ஒரு ஸ்திரீயை காணுகிறான். அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து கேட்கிறான், கொஞ்சம் தண்ணீர் குடிக்க அப்படின்னா. நம்ம தண்ணி கேட்குறானே, நம்மளே என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறேன். நம்ம சாகிற நேரத்தில் இவனுக்கு தண்ணி கொடுக்கலைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? புண்ணியம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம மனம் திறந்து ஓடி போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுக்க போகும்போது ஒரு வார்த்தை கூட இந்த விதவை சொல்லலை, நான் சாக போகிறேன், இல்லாட்ட நாங்கள் மறிக்க போகிறோம் அப்படின்னு உள்ள விதவை அந்த வார்த்தையை சொல்லலை. இப்போ தண்ணி எடுக்க போகும்போது இந்த ஐயாவும் வந்துட்டார், வீட்டில் வந்தாச்சு. அந்த ஐயா கேட்குறாரு, தண்ணி எடுக்க போனவள்கிட்ட சொல்கிறாரு, தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அடையும் கூட என்ன செய்யும்? ஒரு அடையும் சொல்லுங்களேன், கொண்டு வா. இந்த அம்மாவோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம நினச்சிருப்பாங்க, அடா பாவி பயல, தண்ணி மட்டும் தானே கேட்டேன், தண்ணி தர போனால் இப்படியே நீ ஒரு குண்டை தூக்கி போடுறியா, ஒரு அடையை கூட கொண்டு வா அப்படின்னாங்க. இவளுடைய இல்லாய்மையை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இவளுடைய குறைவை கர்த்தர் அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துதான் அவன் சாரிபாத்துக்கு வருகிறான். அவளுடைய பஞ்சத்திலே அவளை உயிரோடு காக்கும்படியாக தான் தேவன் அவனை முன்னதாக அனுப்பியிருந்தான். இதை அவள் அறியலே, இந்த விதவை அறியலே. இவருக்கு கொடுக்கிறதுனால நமக்கு குறைவு மாறுன்னு அறியலே. ஆனா அவ என்ன செய்யறான்னா, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றான், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை நாங்கள் என்ன செய்யணும்? சுட்டு சாப்பிட்டு நான் என்னுடைய பிள்ளை என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். இப்போ எந்த சூழ்நிலைன்னு பாருங்க, கடைசி கட்டம், அப்படி தானே? எந்த கட்டம்? கடைசி கட்டம். இனி வழி இல்லை. யார் இடத்துல போய் கேட்கவும் விருப்பம் இல்லை. இனி யார் இடத்துல போய் கேட்கவும் விருப்பம் இல்லை. வேதனை கடைசி கட்டத்தில் தன்னுடைய மனதினுடைய
அந்த எதிர்பார்ப்பினுடைய கடைசி கட்டத்தில், மரணத்திற்குரிய கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தான், உண்மைதான். ஆனால் இப்போ அடைய கேட்டப்போ இவன் சொல்லிட்டு உனக்கு தரமாட்டேன்னு சொல்லலை. நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம என்ன நினைச்சோம்? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை சுட்டு எனக்கு பிள்ளைக்குமே துவையுமான தெரியல, இது கடையில் நீ கேட்குது தரமாட்டேன், வேறு எதாவது இல்லைன்னு போய் கேளுன்னு சொல்லியிருப்பேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பேன்னு தோணுது எனக்கு மனசில். அப்படி சொல்லியிருப்போமே இல்லையா? ஆனால் அவள் அவ்வளோ சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க நிற்கல. தீர்க்கதரிசி எடுத்து போன அடைய சுட்டு கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தால்? தீர்க்கதரிசி கொடுக்கிறான். மனம் திறந்து கொடுக்கிறான். நானும் பிள்ளையாண்டனும் சாப்பிட்டு சாகிறதை விட இனி ஒருவன் சாப்பிடட்டும் என்கிறதானே அந்த மன திருப்தியோடு கொடுக்கிறான். தன்னுடைய கடைசி நேரத்திலேயும் கூட மகிழ்ச்சியோடு அவள் கொடுக்கிறாள். அந்த கொடுக்கிறதுனாலே கர்த்தர் அவளுடைய பஞ்சகாலம் முழுவதையும் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் முடிகிறது வரை அவளுடைய கலசத்தில் எண்ணெய் குறையும் இல்லை, மாவு தீரவும் இல்லை, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, இல்லையா? கூடவும் இல்லை குறையவும் இல்லை. முன்னாடி எனக்கு சின்ன வயசில் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெயக்குமார் பாஸ்டர் தெரியும் தானே? ஜெயக்குமார் பாஸ்டர் தெரியும் எல்லாம் உனக்கு கையெழுத்துங்க பாட்டு. அது எனக்கு ஒரு முறைக்கு அண்ணன் தான், கொட்டாரத்தில் இருக்கார். அந்த அவங்க வீடு வந்து பெரிய எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குங்க. அவங்க சித்தப்பா பெரியப்பா நிறைய பேர் உண்டு. அன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு ராஜா துரத்திட்டு வந்தார். துரத்திட்டு வந்தப்போ இவங்க தாத்தா, அந்த ஜெயக்குமாருக்கு தாத்தா அப்படி நிற்கும்போது, என்ன ஒரு ராஜா துரத்திட்டு வரான், நீ என்ன எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னாரா, அந்த பெரிய கூனி பானையில் உண்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இவரை உட்கார வச்சு மேலே ஒரு பானையை தூக்கி வச்சுட்டு அப்படி வெளியே ஒரு செட்டில் இருந்தவர் அன்னைக்கு வெளியே இருந்துட்டார். அப்போ இந்த ராஜா மற்ற துரத்திட்டு வந்தவன் கேட்டான், இங்கே எப்படி ஒருத்தன் ஓடனானா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், அங்கே அந்த ரோட்டு போனேன். அங்கே போகும்போது என்னன்னா ஒரு பெரிய குண்டு, ராத்திரியெல்லாம் இருட்டுன நேரம் பார்த்தீங்களா, கண்ணு காணாது. ஓடி போய் விழுந்தவன் அதில் விழுந்தான், கரையேற முடியலை. மற்ற ராஜாவினுடைய படைத்தலைவர்கள் வந்து அவனை கொண்டு போட்டார்கள். இப்போ இந்த ராஜா ஒரு கட்டளையிட்டான், அன்னைக்கு ஏற்றோ பெரிய மரம் எது பாரு அப்படின்னாரு. ஏற்றோ பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் ஒருத்தனை ஏற வச்சுட்டு சொன்னார், நீ இதில் நின்று கூவு. சுற்றிலும் அங்கே தூரத்துல எல்லாம் படைத்தலைவர்களை விட்டான், நீ இதில் மேலே ஏறி நின்று கூவணும், யார் உட்காந்து கூவணும். இது எங்கெல்லாம் இந்த சத்தம் கேட்குற அந்த இடம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? இவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேணும். அப்படி கோடிகள், ஏகப்பட்ட இடங்கள் சொந்தமாய் பெற்றவர்கள் தான் அந்த ஜெயக்குமாருங்க பாரம்பரியம். அதில் ஒரு அண்ணனுக்கு ராஜா என்று கூட பேர் வச்சாங்க அன்னைக்கு. அவன் தான் பெரிய குடிகாரன், இந்த குடும்பத்தில் பெரிய குடிகாரன் வந்து. அவங்களாலே தான் வஸ்துவெல்லாம் விட்டு இப்போ அந்த இருக்கிற இடம் மட்டும்தான் உண்டுன்னு நினைக்கிறேன், மீது எல்லாம் விட்டாங்க. அந்த இடம் அவங்க விற்ற இடத்துல ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய அந்த அவங்க வீட்டை தாண்டி ஒரு வயல் தாண்டா எங்களுக்கு இடம். அன்னைக்கு அவர் கொடுத்தார், மனம் திறந்து கொடுத்தார் பாங்க. ஆனால் அதை அனுபவிக்க யாரும் இல்லை, இவங்களுக்கு விதி இல்லை. இவர் மட்டும்தான் இப்படி ரட்சிக்கப்பட்டுட்டார். அதனால இன்னைக்கு கர்த்தர் அவரை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த விதவை மனம் திறந்து கொடுக்கிறான். நம்ம கொடுக்கறதை யாருக்கு கொடுக்கணும்? தீர்க்கதரிசியாக இருந்தாலும் யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். மனம் திறந்து கொடுத்தான். மனசில் என்ன இல்லை? கள்ளம் கபடு இல்லை, நானும் பிள்ளையும் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு உள்ள மனம் திறந்து கொடுத்தான். கொடுத்ததுனால எடுக்க என்ன செய்யுதுங்க? என்ன செய்யுது? குறையில்லை. எனக்கு அன்னைக்கு இனியும் ஒரு கதை சொல்லி தந்தாங்க. அதே இடத்துல அவங்களுக்கு ஒரு பாறையில் ஒரு வார்ப்பு வருமா, வார்ப்புலேருந்து ஒரு தபி கோரணுமா, அதுக்கு மேலே கோரணும் என்ன செய்யும்? அது காணாமல் போயிடும்.
இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு சொல்லி தந்த கண்வித்தைகள். அதெல்லாம் அன்னைக்கு உள்ள காலங்களில் நடந்ததுன்னு சொல்கிறார்கள். ஆனால் குறை குறையாது. கர்த்தர் நிறைவே தருவாருங்க. நம்மகிட்ட இருந்தது போல தான் இருந்து, ஆனால் இன்னைக்கு ஒருபடி எடுத்தால் நாளைக்கு அதே அளவு மாவு என்ன செய்யும் அதில் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அங்கே தீர்க்கதரிசி அனுப்பினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ரூத்தை போல பல நிலைமையிலே அங்கலாய்த்து கொண்டு நம்ம வந்திருக்கலாம். அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்த நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? உபசரிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யணுங்க? தன்னை முழுவதுமாய் கொடுக்கணும். 2 காரியம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ரூத்தினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவளுக்கு குறைவே வந்ததில்லை, நிறைவே கர்த்தர் கொடுத்தான். அவளுடைய சந்ததியில் தான் தாவீது பிறக்கிறான். தாவீதின் சந்ததியில் தான் இயேசு பிறக்கிறான். அப்போ இந்த சந்ததி இயேசுனுடைய பாட்டி யாரு? ரூத்து தானே. காரணம் என்ன? அவள் புறஜாதியிலிருந்து வந்தவள். தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். கீழ்ப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான். மாமிக்கிட்ட எந்த ஒரு முகம் சுளிக்காம போய் காரியத்தை செய்து கொடுக்கிறான். கர்த்தர் அவளை மேன்மையாய் வைக்கிறார். அந்த ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்தோடு வாசிப்போம், முடிப்போம். ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவான். இஸ்ரவேலின் தேவனாகி அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலனை கர்த்தர் தருவான். நிறைவான பலனை தருவான். இந்த பலன் தரணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கீழ்ப்படியணும். 2வது என்ன செய்யணும்? பராமரிக்கணும். 3வது என்ன செய்யணும்? மனம் திறந்து கொடுக்கணும். கர்த்தர் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நிரப்பார். எல்லாரும் எழுமிதலுங்க. எல்லாரும் எழுமிதலுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்திருக்கிற நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாரும் ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கதாவே நன்றி, கதாவே நன்றி, கதாவே சோதரம் 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 சோதரம். கத நல்லவரப்பா, கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர், கத நல்லவர். நிறைவான பலனை எங்களுக்கு தருகிறவரே சோதரம் 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 சோதரம். கதாவே நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கதை நம்முடைய ஆராதனை மட்டும் பொருட்படுத்துவதற்கு எல்லாரும் கதரை சோதரம் பண்ணுவோமே. நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல சங்கீத பதி, நல்ல வார்த்தைகளை கத்த தந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி நடத்த போறதற்கு எல்லாரும் கதரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவான பலனை கத்த தந்து நம்மை திருப்தியாக்கி நடத்த போறதற்கு எல்லாரும் கதரை சோதரம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். கொஞ்ச எண்ணெயை அவள் மனம் மறைக்காமல் தீர்க்கதரிசிடத்தில் சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கடன்களை மாற்றினது போல நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டு கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போறதற்கு எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோமே. சோதனம் 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 சோதனம். ஒரு சாரிபாத்து விதவை போல அவள் மனம் திறந்து கொடுத்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் கொடுக்கத்தக்கதான விதத்தில் கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்தும்படி எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோமே. சோதரம் 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 சோதரம். பிதாவாகிய தேவனை சோதனம் பண்ணுவோமே. சோதரம் குமாரனாகிய இயேசு சோதனம் பண்ணுவோமே. பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை சோதனம் பண்ணுவோமே. சோதரம் மறுபடியும் வருவேன் என்று வாக்கு மாற தேசநாதரை சோதனம் பண்ணுவோமே. சோதரம் சோதரம் சோதரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் சோதரம். கிருபையாய் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலேயும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல்
இதுவரை எங்களோடு உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய வார்த்தையினாலே நீர் இடைப்பட்டு கொண்டிருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாள் ரூத்தை போல உறுதியாய் பின்பற்ற, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலையும் கர்த்தாவே வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்ட வேத வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்தில் பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வாரம் முழுதும் ஆண்டவரே தங்களுக்குள்ளதை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுக்கிறவன், ஆண்டவர் அதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். இந்த வாரம் முழுதும் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே வந்து ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். சகல நன்மையினாலும் நிரப்பு சகல தூதிக்கான மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெரும் ஆகிய பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாவலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.